புத்தாண்டு அதாவது சித்திரை முதல் தேதி செவ்வாய்க்கிழமை நாளில் உதயமாகறதுனால இந்த ஆண்டில் நல்ல மழை பொழியக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அதுவே ஆடி 5ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் புத்தாண்டில் ஆடி மாதம் 5ஆம் தேதியும் இதே செவ்வாய்க்கிழமை நாளில் அமைகிறதுனால அதிகபட்ச மழை பொழியக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஆபத்தில்லாத மழை பொழியக்கூடிய வாய்ப்பு. அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் சந்திர பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நவ கிரகங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஆண்டில் நல்லது அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளது உள்ளபடியே இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு. உப்புக்காகாத காரணத்தால் சண்டை சச்சரவு ஏற்படுவது, இந்த மாதிரியான சூழல்களும் பொதுவாகவே சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறது. எந்த வருஷமாக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது சூரிய பகவான் உச்சமாக தான் இருப்பார். அதை தவிர்க்க முடியாது. ஆனால் விவசாயம் சார்ந்த துறைகளில் நிறைய பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொண்ணுல போட்ட காசும் வீண் போகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மண்ணில் போடக்கூடிய காசு அப்படிங்கிறது பூமிகாரகன் செவ்வாய் பகவான். குமுதம் பக்தி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிஷப லக்னம், கும்ப ராசி, சதயம் நட்சத்திரம், 3ஆம் பாதத்தில் பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தன யோகத்தோடும் 90 விதமான சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாக உள்ள இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவான பலன் அப்படிங்கிறது. அதாவது குரு பகவானுடைய ரிஷப லக்கணம் அப்படிங்கிற அசுர குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அதே மாதிரி குரு பகவான் ராஜா அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் உதயமாகிறதுனால குரு பகவான் நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால அனைத்து ராசிகளுக்கும் நினைத்த காரியம் ஓரளவு நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை. புத்தாண்டு அதாவது சித்திரை முதல் தேதி செவ்வாய்க்கிழமை நாளில் உதயமாகிறதுனால இந்த ஆண்டில் நல்ல மழை பொழியக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அதுவே ஆடி 5ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் புத்தாண்டில் ஆடி மாதம் 5ஆம் தேதியும் இதே செவ்வாய்க்கிழமை நாளில் அமைகிறதுனால அதிகபட்ச மழை பொழியக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஆபத்தில்லாத மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் அதிகபட்சமாகவே அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு அதாவது குரு பகவான் ராஜாவாக ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. மங்களகாரகன் செவ்வாய் பகவான் மந்திரியாக ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு. அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் சந்திர பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. ரசாதிபதியாக சூரிய பகவானும் தானியாதிபதியாக புதன் பகவானும் பசு நாயகராக கோபாலன் அப்படிங்கிற அமைப்பும் இந்த புத்தாண்டனுடைய மிக மிக அற்புதமான சுருக்கமாக இருந்துட்டு இருக்குது. இந்த சுருக்கத்துக்கு மேலே அனைவருக்கும் இணக்கமான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே இந்த புத்தாண்டில் அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. சுக்கிர பகவானுடைய லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது மிக மிக சிறப்பு. இதில் இன்னொரு விஷயம், அசுர குருவாகிய சுக்கிர பகவானுடைய ஆதிபத்தியத்தில் சுக்கிர பகவானுடைய லக்னத்தில் புத்தாண்டு பிறகுது அப்படிங்கிறதுக்கு மேலே தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் இந்த புத்தாண்டில் ராஜா அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால பொதுவாகவே அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நவ கிரகங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஆண்டில் நல்லது அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளது உள்ளபடியே இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு. மந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மீனம் ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய வீட்டுக்கு அதாவது சனி பகவானுடைய வீட்டில் ராகு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய புதிய வைரஸ் கிருமிகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டில் தவிர்க்க முடியாத விஷயமா இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதுக்கு புதிய புதிய மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படக்கூடிய விஞ்ஞான ரீதியான வகையில் தீர்வுகள் காணக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஞானகாரகன் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால என்னதான் விஞ்ஞான ரீதியான ஒரு அமைப்பு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா மெஞ்ஞானம் கை கொடுத்து மெஞ்ஞானத்தின் அனுகூலம் காரணமாக விஞ்ஞானத்தில் சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் நீச்சம் பெற்ற புதன் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால
பொதுவாகவே செவ்வாய் சனி சேர்ந்தது அப்படின்னாலே போர் சம்பந்தப்பட்டது, அதாவது எதிர்வாதம் சம்பந்தப்பட்டது, இணக்கமில்லாத சூழல் ஏற்படுவது, நட்பு நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா உப்புக்காகாத காரணத்தால் சண்டை சச்சரவு ஏற்படுவது, இந்த மாதிரியான சூழல்களும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் உலக யுத்தம் அப்படிங்கிற அபாயம் இருக்குமே தவிர்த்து அந்த அபாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்பில்லாமல் அகன்று போகக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சுப கிரகமாகிய குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பொதுவாகவே சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறது. எந்த வருஷமாக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது சூரிய பகவான் உச்சமாக தான் இருப்பார், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் சூரிய பகவானுக்கு 12ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால, சூரிய பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால, பொதுவாகவே சூரிய பகவான் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள், புதிர் போடுகிற கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால கூட்டு மந்திரி சபை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக, அதற்கான பேச்சுக்கள் அதிகமாக, அதற்கான குழப்பங்கள் அதிகமாக தென்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த தமிழ் புத்தாண்டில் அதாவது குரு பகவான் ராஜாவான ஒரு ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால, குரு பகவான் பொதுவாகவே சொர்ணத்துக்கு தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் பங்கம் இல்லாத சூழல், அவ்வப்பொழுது விலை ஏற்றம் சம்பந்தப்பட்ட எந்த நேரத்தில் விலை ஏறும் நினைக்கிறோமோ அப்போ விலை குறைவு, எந்த நேரத்தில் விலை குறையும் நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் விலை ஏற்றம், இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சூழல்களை புதிர் போட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த தங்கத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால என்னதான் விலை ஏற்றத்தில் தங்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது புதிய புதிய தங்க நகைகளை வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளையும் சிரமமில்லாமல் கொடுக்கக்கூடிய சீரான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் குருமங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் நிறைய பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகளை, கடந்த காலங்களில் வெறுப்புக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு சிறப்புக்களை அல்லது பொறுப்புகளை தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே மண்ணில் போட்ட காசும் பொண்ணுல போட்ட காசும் வீண் போகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மண்ணில் போடக்கூடிய காசு அப்படிங்கிறது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்லது. அதே மாதிரி பொண்ணுல போடக்கூடிய காசுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறது நல்லது. மன்னவன் பொன்னவன் என்று போற்றப்படுகிற இந்த குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத மனோ பயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான், அதாவது வெறுமனே ஜெயம் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம், இந்த மனோ பயத்தோடு தான் ஜெயம் கிடைக்க வேண்டிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது.